இந்த சமுதாயம் இறைவனை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனை தேடும் இளைஞர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் மிக பெரும் பிரச்சனை என்னென்றால், பிள்ளைகள் சின்னவர்களாக இருக்கிற நேரம் அவர்களுக்கு நாம் இருங்க உட்காருங்கண்டா அவர்கள் உட்காருவார்கள். அவர்கள் பெரியவர்களான பிறகு அவர்கள் எங்களுக்கு உட்கார சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. சின்ன வயதில் நாம் சொல்லுவதை அவர்கள் செய்வார்கள். பெரியவர்களாக மாறுகிற நேரம் அவர்களுக்கு கேட்ப போக வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிற நேரத்தில் அதிகமான பெற்றார்கள் ஒரு மிக பெரும் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறார்கள். சின்னதில் நல்ல முறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் இளைஞர்களாக யுவதிகளாக வருகிற நேரம், அவருடைய கல்புகளில் ஆசைகள் தோன்றுகிற நேரம், அதை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள், அந்த உணர்வுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் புதிதாக உணர்வுகளை பார்க்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அவர்கள் சில வழிகேடுகளில், சில ஃபித்னாக்களில் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்கள் அதில் சிக்கிக்கொள்கிற நேரம் அந்த குடும்பமே அந்த பிரச்சனைக்கு சிக்கிக்கொள்கிறது. கௌரவமாக வாழ்ந்த சில ஊர்களில் சில குடும்பங்கள் அந்த கௌரவத்தை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அதிகமான பெற்றார்கள் இந்த பிரச்சனையை முகம் கொடுத்து இது ஏன் நடக்கிறது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். சின்னத்தில் நான் நல்லதான் வளர்த்தோம், நலவைத்தான் சொல்லிக் கொடுத்தோம், எல்லாத்தையும் செய்தோமே, இவர்கள் இப்படி மாறுகிறார்களே, என்ன காரணம் தெரியாமல் துடிக்கிறார்கள். அன்பிக்கினியவர்களே, ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பிள்ளைகளை வளர்க்கிற நேரம் அவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணத்தோடு வளர்க்கிறோம். அப்படி என்றால் நாம் எந்த பாவமும் செய்திருக்க கூடாது. நாம் அல்ல, நமக்கு முந்தி வந்த எந்த நபிமார்களும் பாவம் செய்திருக்க கூடாது. அல்லாஹ் தன் கரத்தால் படைத்த ஆதம் நபி எந்த தீமையிலும் எந்த பாவத்திலும் ஈடுபட்டிருக்க கூடாது. ரப்புல் ஆலமீன் மனித குலத்துக்கு ஒரு வீக் பாயிண்டை வைத்துத்தான் படைக்கிறான். ஒரு ஆற்றலை கொடுத்து படைக்கிற ரப்புல் ஆலமீன் மிக பெரும் ஒரு எந்த விலங்குகளுக்கும் கொடுக்காத அதிசயமான அறிவை கொடுத்து, அதாவது மாட்டு மூளையும் நம்ம மூளையும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அவருடைய இயக்கம் வேறு மாதிரி இருக்கிறது. இந்த ஆற்றலை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான். அந்த ஆற்றலோடு நாம் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாமல் திணறுவோம், தடமாறுவோம் என்ற அந்த வீக் பாயிண்டையும் சேர்த்து படைக்கிறான். அதனால் இளைஞர்களை பொறுத்தளவில் பாவமே செய்ய மாட்டார்கள், போனை எடுத்து யூடியூப்ல அவர்கள் பயான் மட்டும்தான் கேட்பார்கள் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. அது யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மகான் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், அவர்களுக்குள் அந்த உணர்வு உண்டாகிற நேரம், தப்பான பாதையில் போகிற நேரம், அவர்கள் அந்த வழிக்கு அந்த தப்பிலிருந்து அவர்களை கலட்டி எடுத்து நல்வழியில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியிருக்கிறது. நாம் சில நேரம் தப்பான கணக்கு போடுகிறோம். நாம் பாவம் செய்திருப்போம், நம் பிள்ளைகள் அதை செய்யாது என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம். அப்படி இல்லை. பிள்ளைகள் நடக்கிற நேரம் குல்லு பனி ஆதமுடைய எல்லா மக்களும் தப்பு பண்ணுவார்கள். தப்பு செய்யாத, தவறு செய்யாத, கோபப்படாத, பொறாமைப்படாத யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் அப்படியே இருந்தால் தான் பிரச்சனை. அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு இதுதான் பாதை என்பதை நாம் காட்டணும். இந்த இடத்தில் தான் நாம் ஒரு பிரச்சனை, அதாவது எதை சந்திக்கிறோம்டா, பிள்ளைகளை சின்னத்திலேருந்து வளர்க்கிற நாம் அவர்கள் தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறோம். அதற்குத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்களுக்கு போகிற நேரம் என்னப்பா பிரச்சனை என்றால், ஒரு காலம் இருந்தது, உங்கள் ஊர் எனக்கு தெரியாது, பொதுவாக உலகம் போகக்கூடிய விதத்தை சொல்கிறேன். ஸ்பெஷலி கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இன்றைக்கு பசிக்காக வேண்டி உழைக்கவில்லை, சாப்பிடணும் என்பதற்காக வேண்டி உழைக்கிறார்கள். அது பொய். இன்றைக்கு உழைத்து இன்றைக்கு சாப்பிடக்கூடியவர்கள் ரொம்ப 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 அரிதி. பிச்சை வாங்கக்கூடியவர்களே ஒரு நாளைக்கு 20,000 15,000 சம்பாதிக்கிறாக பத்திரிகையில் போடுறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் கையில் 2 ரூபாய் இல்லை, 20 ரூபா தான் தொடங்குகிறார்கள். கொடுக்கிறவர்கள் 20 ரூபா. 100 பேர் கொடுத்துட்டாங்கன்னா என்ன கணக்காச்சுன்னு கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு கணக்கு போடுங்க.
அப்ப அவர்கள் கையிலே மாத்தின சல்லி என்று 20 ரூபால தான் ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு பணம் இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது பணம் இருக்கவில்லை, சாப்பிடுவது தான் மிக பெரும் சந்தோஷம். அதனால் ஒரு சாப்பாடு போட்டால் அமர்கலமாக சந்தோஷமாக போவார்கள். பெருநாளைக்கு கோழி எடுத்து சாப்பிடணும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. அது ஒரு கால். இப்பொழுது அது மாறி சாப்பிடுவதற்கு எல்லாம் இருக்கிறது. இப்போ உள்ள பிரச்சனை சாப்பிட முடியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு நோய் பெருகிவிட்டது. இன்றைக்குள்ள பிரச்சனை தலைமுறைக்கு சாப்பிடுறதுக்கு பணம் இருக்கிறது, ஆனால் சாப்பிடுவதை தேடி பார்த்து சாப்பிடணும். ஏனால் சாப்பிடுறது விஷமாக மாறுகிறது. அப்படி ஒரு யுகத்தில் நாம் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, காலத்துக்கு காலம் அது மாறி போகிறது. இதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் அதனுடைய மாற்றம் இந்த அடிப்படையில் மாறுவது போன்று இன்றைக்கு நிறைய பேருக்கு பணம், செல்வம், சொத்து எல்லாம் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுடைய கட்டுப்பாடு மீறி பிள்ளைகள் வழி தவறி போறார்கள். இதற்கு என்ன பண்ணலாம்? நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். சாப்பிட கொடுப்பதற்கு முடியும், ஆனால் பேச்சு கேட்கிறாங்க இல்லையே, தாய் தகப்பனோடு ஒழுங்க நடக்கிறாங்க இல்லையே, அவர்களுக்கு அந்த உணர்வு புரியலையே. ஏண்டா இந்த வேர்ல்டு இப்போ போற போக்கில் அவர்களுக்கு உம்மாவோடு வாப்பாவோடு பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அவர்கள் வேறு விதமாக தனிமையாக்கப்படுற ஒரு நிலைமையில் மாறி இருக்குது. அன்று உள்ள உலகம் அல்ல இன்று. அப்படி என்றால் என்ன செய்யலாம்? அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு தகப்பன்மார்களும் இதை நல்ல முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் பிள்ளை இளைஞர் பருவத்தை அடைகிற நேரம், இளமையில் யுவதி, அதாவது ஒரு பெண்ணை பொறுத்தளவில் அந்த பொம்பளை புள்ள வயதை அடைகிற நேரம், இப்ப நீங்க அவங்கள பழைய மாதிரி அதட்டினா, நீங்க பழைய மாதிரியே திட்டினா அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. இப்ப அவங்க பருவம் அடைகிறாங்க, அணைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை பத்தி பேசவில்லையான்னு கேட்டா பேசினார்கள். சின்ன பருவத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் ஃபித்ரான நிலைமைகளை பிறக்குது. தாய் தகப்பன் தான் யூதனாக, கிறிஸ்த எந்த மதத்தவராக மாத்துறது தாய் தகப்பன்ண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருப்பு வணங்கியா கொள்கையை தீர்மானிக்கிறது தாயும் தகப்பன்ண்டாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஆற்றலை தாயும் தகப்பனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கான். என்ன கொள்கை அந்த புள்ளையாக மாறணுமோ அந்த கொள்கை கொடுக்கக்கூடியவர் தாயின் தகப்பனாம். எவ்வளவு காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷேக் அல்பானி அவர்கள் ஹசனாக்கிறார்கள் இந்த செய்தியை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் மனிதனை பொறுத்தல்ல, அலா தீனி ஹலீலிஹி என்றார்கள். அவருடைய உற்ற நண்பனுடைய கொள்கையில் அந்த மனிதன் இருப்பான் என்றார்கள். ஒருவர் இருக்கிறார், அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா அவருடைய உற்ற நண்பனை பாருங்கள் என்றார். உங்கள் மகனை பார்க்கணும் என்றா மகனுடைய நண்பனை பாருங்க, அவர் எப்படி கொண்ட வெற்றிருக்கிறாரோ அவர் கொள்கையில் இவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். உங்கள் நண்பருடைய கொள்கை, மகனுடைய நண்பர் என்ன கொள்கையோ அதை வைத்து மகனை புரிந்து கொள்ளலாம். உங்கள் மகளுடைய நண்பியுடைய என்ன கொள்கையோ அதை வைத்து புரிந்து கொள்ளலாம். பெருமானார் என்ன சொன்னார்கள்? சமூக புரட்சி என்றால் இன்றைக்குரிய எந்த வல்லுநரை நிறுத்தி பார்த்து சமூக புரட்சிக்கு அவர்களை காட்ட முடியாது. ஏனென்றால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜெர்மனில் நடக்குது, ஒவ்வொரு புரட்சிகள் நடக்குது, பிரெஞ்சில் புரட்சி நடக்குது, பிரான்சில். ஆனால் மனித இனத்தில் நடந்த புரட்சி ஜசீரத்துல் அரபில் நடந்தது. மகா பெரும் புரட்சி. என்ன புரட்சி? குடி இல்லாமல் போனது. மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் வளர்ப்பதற்காக வேண்டி யாரிடமும் பாடம் பெறவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை கூப்பிட்டு சொன்னார், அப்துல்லா இப்னு உமரை பார்த்து, உங்களுக்கு மகனே ஆட்சியில் எந்த பங்கும் இல்லை. இவ்வளவுதான் சொன்னார், இவ்வளவுதான் சொன்னார். மௌத்து வரைக்கும் அந்த மகன் ஆட்சியிலே பங்கு கேட்டு வரவில்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? மரண படுக்கையில் நிற்கிற நேரம் சொல்கிறார் உமர் பின் கத்தாப் கத்தியால் குத்தப்பட்டு, மகனே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வீட்டுக்கு போங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வீட்டுக்கு போய் சலாம் சொல்லுங்கள். புகாரியிலே வருகிறது. என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு எத்தி வையுங்கள். சொல்லுங்கள், குல் உமர் வலா தகுல் அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் சொன்னார் என்று சொல்ல வேண்டாம், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். சலாத்தை சொல்லுங்கள். ஹதீஸை பிரட்டி பார்த்தால் பாப்பா என்ன சொன்னாரோ சொன்ன மாதிரியே மகன் நடந்திருக்கிறார். அப்பொழுது சின்னவர் அல்ல, ஜனாசாவை தூக்கிட்டு போற பருவத்தில் உள்ள மகன். இது அந்த சமூகத்துக்குள்ள இப்படி பெரிய புரட்சி நடக்குதுண்டா பெருமானார் என்ன சொன்ன ஒவ்வொரு தத்துவத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. உங்க மகனுக்கு நண்பர்கள் தேவைப்படுவார்கள். சின்ன பருவத்தில் நீங்க இல்லாவிட்டா குட்டி போட்ட பூனை மாதிரி உங்களை சுத்துவாங்க.
நீங்க உம்மா இல்லைன்னா அழுது பிரட்டுவாங்க. ஆனா கொஞ்சம் ஒரு பருவம் தாண்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு நண்பர் தான் முக்கியம். வாப்பா பேசுறதை விட நண்பரோட உட்கார்ந்து பேசுறது ரொம்ப இதா இருக்கும். அப்படி மாறும். அது மாறாட்டி பிரச்சனை, நோய் மாறணும். இளைஞர்களாக மாறின பிறகு அவர்கள் சமூகத்துக்கு தலைவர்களாக மாற போறார்கள். அப்படி மாறும். உங்களோட பேசுறது குறைப்பார்கள். திரும்ப ஒரு பருவம் வரும், திரும்ப வந்து சேர்ந்து கொள்வார்கள். அப்ப அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன? நண்பர்களை தேடுறது, திருமணம் முடிக்க ஒரு பெண்ணை தேடுறது. இது எல்லாம் பெருமானார் பேசுறாங்க. துன்கவுல் மரத்துல் அர்பை, 4 காரணத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறாங்க. லி மாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா, அழகுக்காக, லி மாலிஹா சொத்து செல்வத்துக்காக, குலப்பெருமைக்காக, மார்க்கத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறாங்க. மார்க்கம் உள்ள பெண்ணை பற்றி கொள்ளுங்கள், இல்லைண்டா காலங்காலம் முடிச்சு போச்சுட்டாங்க. நீங்க மற்ற ஆப்ஷனை எல்லாம் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாழ மாட்டீங்கன்றாங்க. இதே சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ் ஃப்ரெண்டு கண்ட உடனே போட்டோ பார்த்தா ஃப்ரெண்டு பார்ப்பீங்க, நல்ல மூஞ்சி நல்ல கண்ணு, அப்படியா உங்க கல்புக்கு பிடிக்கும், அவரை ஃப்ரெண்ட் ஆக்கிடுவீங்க. ஒரு சபைகளை போயிட்டீங்கன்னா இதாக்கிடுவீங்க. உளவியல் சொல்லுது, நண்பர்கள் இல்லை என்றால் மன ரீதியாக ஒரு மனுஷன் பாதிக்கப்படுவான். சாப்பாடு எப்படி முக்கியமோ அவனுக்கு பேசி கதைப்பதற்கு உறவுகள் முக்கியம், தோளுமைகள் முக்கியம். நல்ல மனைவி அமைஞ்சா கதைக்கலாம். எனக்கு நண்பன் வேணும், பணமெல்லாம் கொட்டும், கதைக்கு யாரும் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும், அந்த அளவு கஷ்டம். தோளுமைகள் தேவை. பெருமானாருக்கு உலகத்தில் மிக பெரும் பரிசாக அல்லாஹ் கொடுத்தது. நீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பணத்தை குமிச்சு வச்சு எல்லாத்தையும் குமிச்சுட்டு தனி இருந்து பாருங்க பார்ப்போம், வாழ முடியாம போயிடும். மனுஷன் எதுக்கு வாழான்னு தெரியுமா? அன்பு. அன்புக்கு தான் இவ்வளவு வேலை. நீங்க அவ்வளோத்தையும் செஞ்ச பிறகு உங்க புள்ளைகிட்ட இருந்து ஒரு சிரிப்பை பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகிட்ட இருந்து ஒரு அன்பை பார்ப்பீங்க. ஒரு வாப்பா பெரும் கோடீஸ்வரர் பேசுகிறார், என்ன சொல்லுகிறார்? மகனை லண்டன் போயிட்டு விட்டார், பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதை விட பணம் என்னிடம் இருக்கிறது, கொஞ்சம் வருகிறார் பேசுங்களேன், அவரை இங்கே வைக்க சொல்லுங்க, நான் முழு பணத்தையும் கொடுக்கிறேன். அவருடைய கடைசி காலங்களில் அவர் இருக்கிறார், நைட்டுக்கு தூக்கமே போவதில்லை என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்கு ஏங்குற ஒரு காலம் வரும், அன்பு தேவை என்ற ஒரு காலம் வரும். இலங்கையிலே மிக பெரும் முஸ்லிம்களில் ஒரு பணக்கார் சொன்னார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு சோமில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு பிள்ளைகள் வந்து நெத்தியை மோந்தார்களாம். அவர் சொன்னார், எல்லா நாளும் அப்படியே இருந்தால் நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அன்றைக்கு எனக்கு வந்த சந்தோஷம் எப்படி இருந்தது தெரியுமா? என் பிள்ளைகள் என்னை பார்த்துட்டு போகிற நேரம் நெத்தியிலே ஒரு முத்தம் கொடுத்தால் அப்படி ஒரு சந்தோஷம். என் கைக்கும் காலுக்கும் தொழில் எல்லாருமே இருக்கிறார்கள், எனக்கு என்ன வேணுமா? ஆனால் என் பிள்ளைகளிடம் கிடைக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள சுகத்தை நான் வேற எதிலும் காணவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்தில் நீங்கள் கூட்டி கலைத்து கணக்கு போட்டாலும் நீங்கள் பணம் சம்பாதிப்பது அத்தனையுமே அன்புக்காக. அன்பு கிடைக்கணும், அன்பு கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அன்பு தான் இங்கே நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதாவது உங்களுடைய பிள்ளை நல்ல முறையில் உங்களுக்கு மாறணுமாக இருந்தா, இந்த அன்பு நல்ல கிடைக்கணுமா இருந்தா, பிள்ளைகளை வளர்க்கிற நேரம் ஒரு கட்டத்தில் பிள்ளைக்கு நீங்க அவர் பெரிய வயசாகிற நேரத்தில் ஒரு பங்களிப்பு இருக்குது. அவருக்கு யாரு நண்பன், அந்த நண்பனை இப்ப இருந்தே அமைச்சு கொடுக்கணும். யாரு நண்பன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நண்பர்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று அத்தர் வியாபாரி, அடுத்தது வந்து பட்டறையில் வேலை செய்கிறவங்க. அத்தர் வியாபாரி உங்களுக்கு அத்தர் பூச தேவையில்ல, பக்கத்தில் போனாலே வாசம் வீசும்ன்றாங்க. இந்த மாதிரி ஆட்களை எடுத்துக்கோங்கன்றாங்க. பட்டறைக்கு போய் நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை, இரும்பு வேலை, அங்கே போனாலே அந்த துர்நாட்டம் அந்த வாசம் உங்களுக்கு வந்துடும். நண்பர்களை தெரிவு செய்வதாக இருந்தால் அது கல்புக்கு பண்ணணும். சும்மா போகிறவரால் நான் நண்பன்னு சொல்லலாது. அந்த மாதிரியான ஆட்கள் வருகிற சபைக்கு உங்கள் பிள்ளைகளை கூட்டி போனீங்களா? பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு கூட்டி வந்து பழக்கிறீங்களா? மஜ்லிஸுக்கு பயானுக்கு கூட்டிட்டு போனீங்களா? அரசியல் மேடைகளுக்கு கூட்டிட்டு போனால் அரசியலில் அவர்கள் சூறாவளியை வீசுவதை வேகமாக இளைஞர்கள் செயல்படுவார்கள். அது நல்ல முறை, நல்லமா? அது சாக்கடை. அதில் தீண்டாரிகள் இருக்கிறார்களா? நல்லவர்கள் இருப்பார்கள், எனக்கு தெரியல. ஆனால் அது சாக்கடை என்று பெரும்பாலும் எல்லோரும் பேசக்கூடியது. உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிவாசலில் நல்ல விஷயங்கள் பேசப்படுகிற இடங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்களா? பிறகு முகத்தில் கரிய பூசிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் வளர்த்தெடுத்தார்கள் அருமையாக. அந்த புரட்சி எப்படி நடந்தது? அவர்கள் ஒவ்வொருவரும் அருமையானவர்களாக மாறினார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் என்னதான் செஞ்சாங்க? அந்த மஜ்லிஸ் அவர்கள் உட்கார்ந்தது, பேசினது, கதைத்தது, கேட்டது, அவர்களுக்குள் மாற்றம் உருவாச்சு. அதனால் இளைஞர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்,
உங்க நண்பனிடம் கெட்டதாக கண்டு நிறைய கண்டிங்கண்டா திருத்த பாருங்கள். உற்ற நண்பனா எடுத்துறாதீங்க. தொழுவைக்கு பள்ளிவாசலுக்கு போறாங்களா, அவரோடு தோளுமை கொள்ளுங்க. ஏண்டா அதாவது நண்பர் யார் என்று பேசினா ஜும்மா முடிஞ்சிடும் குத்துபா. அதனால் நான் சுருக்கமாக அந்த விஷயத்தை சொல்லி, தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைய பருவம் வருவதற்கு முன்னாடியே நல்லவர்களோட சேர்த்து வைங்க. எப்படி அந்த சபைக்கு கூட்டி போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த சபைகளுக்கு நீங்க போற நேரம் கையோட பிடிச்சு கூட்டிட்டு போனா பின்னாடி அவர்கள் பயானைத்தான் விரும்புவார்கள், மஜ்லிஸைத்தான் விரும்புவார்கள், பள்ளியைத்தான் விரும்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுக்கு இப்ப பெற்றோர்களுக்கு சொல்லிட்டு, இளைஞர்களே, இந்த பருவம் எப்படிப்பட்ட பருவம் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் பெரியவர்களுக்கு சொல்லிட்டேன், உங்கள் வாழ்க்கையில நீங்க என்ன வேலை போட்டாலும் உங்களுக்கு நல்ல முறையில் அன்பு கிடைக்கணுமாக இருந்தா உங்க புள்ள தீனோடு வாழணும். வேற எந்த கணக்கில் போட்டாலும் வாப்பா சக்கராத்தில் நிற்கிற நேரம் பிள்ளைகள் சூளை இண்டு கண் கலங்கி கண்ணை தொடச்சிட்டு அங்கே போய் கேட்பாங்க, ஏன் பங்கு என்ன? வாப்பா எப்ப காலி ஆகுவார், எப்ப ஏன் பங்கு கிடைக்கும்? இதை கேட்ட பெரியவர் நெஞ்சி வெடிப்பார் அந்த இடத்துல. இதா என் லைஃப்ல இவ்வளவு அர்ப்பணிச்சு பாட்டா செருப்பை போட்டு புள்ள ஷூ போடணும் என்பதற்கு கஷ்டப்பட்ட எத்தனையோ தகப்பன்மார்கள் இருப்பார்கள். வீட்டில் இருந்து அப்படியே வேர்வையோடு நலஞ்சி தொப்பான தாய்மார்கள், பிள்ளைகள் வந்த பிறகு அழகா சமைச்சு நல்ல முறையில் கொடுக்கணும் என்ற அந்த தாய் கடைசி நேரத்தில் பணத்துக்காக அந்த தாயை ஜனாசா அவங்களுக்கு வைத்துட்டு சண்டை பிடிப்பாங்க. இதுக்கா சம்பாதிச்சோம் என்ற ஒரு பிரச்சனை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தீன்தாரி பிள்ளையை நீங்க சம்பாதிச்சுங்கடா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வலதுன் சாலிஹுன் யதுலா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விட்டுட்டு போங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க. விட்டுட்டு போறதுல எது சிறந்தது தெரியுமா என்று பட்டியல் போற நேரம் சொல்றாங்க, சாலிஹான புள்ள. சாலிஹான புள்ள அவர் அன்றைக்கு சந்தோஷம் அடைந்திருப்பார், கவலைப்பட்டிருப்பார். மக்பராவை தாண்டி போற நேரம் உம்மா வாப்பா தலைமாட்டில் உட்கார்ந்து, ரப்பே அவங்க கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ், அவர்களுக்கு ராகத்தை கொடுத்துறியா அல்லாஹ். எங்க உம்மா இப்படி செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் அவர்கள், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கெஞ்சுறாங்க, ரப்பே எங்க உம்மா கபரை ஜியாரத்து பண்ணணும், அவங்கள கபருக்கு போகணும், யா ரப்பே எனக்கு வாய்ப்பை தா. இப்ராஹிம் நபி வாப்பாட விஷயத்தில் எப்படி சொன்னாரோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தாயா அல்லாஹ். அல்லாஹ்விடம் கேட்கிற நேரம் அல்லாஹ் இல்லைன்ட்டான், ஏறான்ட்டான். தாய்க்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டான். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஒன்றுதான். அந்த தீர்ப்பு தான். யாருக்காக வேண்டியும் அல்லாஹ் தீர்ப்பை மாற்ற மாட்டான், யாருக்காக வேண்டியும் அல்லாஹ் தீர்ப்பை மாற்ற மாட்டான். ரசூலுல்லாஹ் கடைசியா கேட்கிறாங்க, யா ரப் எனக்கு தாயுடைய கபருக்கு பக்கத்தில் நிற்க அனுமதித்தாயா அல்லாஹ். அங்க போய் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் உம்மா பக்கத்தில் நிற்கிற நேரம் எனக்கு மௌத்து ஞாபகம் வருகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனக்கு மரணம் ஞாபகம் வருகிறது என்றால் இதுதான் சாலிஹான கல்புகள். இந்த உலகத்தில் ஆசாபாசங்கள் எல்லாம் வருகிற நேரம் எத்தனையோ பேர் வாப்பாவை அடக்கிட்டு கபர் எங்கென்று தெரியாமல் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளைகளை சாலிஹானவர்களாக மாற்றினால், அல்லாஹ் மாற்றினால், நீங்கள் கேட்டு மாறினால், எவ்வளவு பணம் பட்டம் எது இருந்தாலும் இந்த சாலிஹான பிள்ளைகள் தான் உங்களுக்கு பயனளிக்க போறார்கள். அதை மனதில் வைத்துவிட்டு அதை வளர்க்கணும். அந்த இளைஞர்களை இறைவனை தேடக்கூடிய இளைஞர்களாக மாற்றணும் என்று நியத்து வைங்க. இளைஞர்களே, உங்க பக்கத்துக்கு திரும்புகிறேன். நீங்க பருவங்கள் ஒவ்வொன்றாக இருக்கிறது. சிறிய பருவம், முதியவர்கள், அந்த மாதிரி வாலிப பருவம், ஒவ்வொரு பருவங்கள் இருக்கிறது. இதுல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமானது எது? 4 விஷயங்களை வச்சுட்டு இதுல உங்களுக்கு எது பிடிக்கும் என்று கேட்டா நீங்க சொல்லுவீங்க. அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? இளமை பருவம். ஏன்? இதுதான் மனிதனுடைய கோல்டன் ஏஜ். அதாவது பலத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு முதியவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடுங்கண்டா ஓட கஷ்டமா இருக்கு, மேலேருந்து பாயுங்கண்டா கால் கை உடஞ்சிரும். ஒரு இளைஞன் பாயுமா, அவன் உடம்புல பலம் இருக்கும், அவன் கல்புல பலம் இருக்கும், எல்லாமே நிற்குது. இப்பதான் சின்னதா இருக்க போக்குல அவனுக்கு புரியல, இப்போ ஒவ்வொன்றாக புரிகிறது, அவனுக்கு ஆசைகள் வருகிறது. அதெல்லாம் இறைவனுக்காக கட்டுப்படுத்தி சஜதாவில் வந்து புழுகிறாண்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மறுமை நாளில் எல்லாரும் வெயில காயிற நேரம் 7 கூட்டத்தை அல்லாஹ் முன்னாடி எடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அரசியல்வாதி பக்கத்தில் போய் நின்று ஒரு போட்டோ எடுக்க என்ன ஆசைப்படுறீங்களோ, ஊர்ல எல்லாரும் பார்க்க அரசியல்வாதி பக்கத்தில் நிக்கன்னு நினைக்கிறீங்களா? ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்தவன், இப்பொழுது பரிபாலிக்கிறானே அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? எல்லாரும் வெயில காய போல கேட்பான், ஏன்பா ஏன் வெயில காயறீங்க வாங்க என்று ஒரு கூட்டத்தை கூப்பிடுவான். ஃபர்ஸ்ட் இமாமுன் ஆதில், யாரு? நேர்மையான அரசு. ஏன் அந்த அரசுக்கு அல்லாஹ் அப்படி பதவி இது கொடுக்குறான்? அரசனுக்கு மேல ஒன்று இல்லை. அரசன் இருப்பான், யாருக்கு பயப்படணும்? இந்த காலத்துல இந்த மாதிரி இல்லை. பார்லிமெண்ட் இருந்தால் ஒப்போசிஷன் இருக்கும், அப்புறம் ஒப்போசிஷன் ஆட்சிக்கு வரும். அப்ப அப்படி இல்லை. அரசரை கேட்க யாரும் இல்லை. அவர் கொல்லுவார், எதுவும் செய்வார், அபகரிப்பார், கொடுப்பார். அவரை கேட்க யாரும் இல்லை. அவர் பயந்தா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும். அந்த மாதிரி பயந்தவங்களை எல்லாம் கூப்பிடுவான். நீங்க எனக்கு நிஜமா பயந்தால்தான். ஏன்னா உங்களுக்கு மேல இல்லை, நீங்க போலீஸுக்கு பயந்துவீங்க, நீங்க அதுக்கு பயந்துவீங்க, நான் அதுக்கு பயந்துவேன். அந்த அரசர் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படணும். அவ்வளோ பேர்ல செலக்டா பிடிச்சி பக்கத்தில் வாங்கணும். அல்லாஹ் நிழல கொடுப்பான் அரிசிட. அந்த நிழலில் அவங்க நிற்பார்கள். அந்த அகோர வெயில்ல தீர்ப்பு நடத்தப்படுகிற நாளில் அது கொடுக்கப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் ரெண்டாவது யாரு சொன்னாங்க? தஹஜ்ஜுல நிறைய நேரம் நின்று தொழுதாரு, அவர் இல்லை. அதிகமா தர்மம் கொடுத்தாரு, அவங்களாம் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த பட்டியல் அவங்க இல்லை. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கிரேடிங். இந்த இறையச்சம் இருக்குதே சுப்ஹானல்லாஹ், ஒரு அரசனாய் இறைவனுக்கு பயப்படுறது என்பது அதுக்கு மேல ஒரு இறையச்சம் இல்லை. அதை கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் அடுத்தது யாரை தேர்ந்தெடுக்கிறான் தெரியுமா? பள்ளியோடே இருந்தாலாம், அவருக்கெல்லாம் இருக்குது. ரெண்டாவது இளைஞர்ல கூப்பிடுறான். இளமை பருவம், ஷாபு நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை வழிபடுவதில் தன் வாழ்க்கை அர்ப்பணித்த இளைஞர்களே வாங்கன்றான். அல்லாஹ் அரசுக்கு பக்கத்தில் நிப்பாட்ட வைத்து உலகமே எல்லாரும் பார்க்கிற நேரம் இவர்கள் எனக்கு பிடிக்குமான இளைஞர்கள் என்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அந்த பாக்கியம் யாருக்குமே இல்லை. இளமைக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை, இளைஞர் கையை தூக்கினால் என்ன நினைக்கிறீங்க? வயோதிபர் தூக்குவதை விட இளைஞருக்குள்ள மரியாதையே தனி. மார்க்கத்தில் இளமை என்பது ஒரு மிக அற்புதமான ஒரு பருவமா அல்லாஹ் பார்க்கிறான். உணர்வுகள் மிஞ்சும், ஆசாபாசங்கள் கூடும். 10 இளைஞர்கள், சாதாரண வயோதிபர் ஒரு ஆள் தான் நிற்பார். இளைஞர் அப்படி இல்லை, 10 பேர் போவாங்க. பலமும் கூட, அவங்க ஒன்று சேர்றதும் கூட. 10 பேர் ஒன்று சேர்ந்து அராஜகம் பண்ணுவாங்க. ஒரு பிள்ளைக்கு நையாண்டி பண்ணிடுவாங்க. தைரியம் 10 பேர். பஸ்ஸில் ஏறினாலும் அவங்க நினைக்கிறது செய்வாங்க. என்ன இப்போ 20 பேர். அந்த நேரத்தில் பார்த்து சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா அதுக்குள்ள கௌரவமே தனி. சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் கஹ்ஃப் நாம் எல்லாம் அசந்து போகிறோம். ஜும்மாவுடைய நாளில் ஓதிருப்பீர்கள். அதுல நபிமார்களுக்கு பாடம் நடத்தினா எப்படி? எங்களுக்கு பாடம் நடத்துறான்ல, நபிமார்களுக்கு நடத்துறான். ஒரு நபிக்கு பாடம் நடத்தி ஒரு நபியை காட்டுவான். இப்ராஹிம் நபியை பாருங்க, அத மாதிரி நடங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ப ரசூலுல்லாவுக்கு பாடம் நடத்துறான்ல, யாரை வச்சு தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃப் முழுக்க பெறட்டணும். நீங்க எந்த நபியும் வரமாட்டாரு. சாதாரண சாலிகான மனிதர்கள் நபிமார்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அடுத்த பக்கம் அதுதான் சூரத்துல் கஹ்ஃப். எல்லாமே சாதாரண மனிதர்கள். மூசா நபி வந்து பாடம் நடத்துறதா குர்ஆன்ல இருக்கும். சூரா கஹ்ஃப்ல மூசா நபிக்கு பாடம் நடத்துற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன் உனக்குதான். அங்க நபிமார்களை சொல்லவே இல்லை. ஜுல்கர்னைன் என்ற அரசன், தோட்டவாசிகள் 2 பேர். இதுல வச்சு அல்லாஹ் பாடம் நடத்துற. என்ன பாடம்? இன்ஷா அல்லாஹ் நடத்தணும். நபிக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு ஏதாவது செய்யறா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, மாஷா அல்லாஹ் சொல்றது சொல்லி அல்லாஹ் படிச்சு கொடுக்க போறான். பாடத்துல டாபிக் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மட்டும் இல்ல, அல்லாஹு ஆலம்னு சொல்லணும். எல்லாமே அல்லாஹ்க்கு தெரிஞ்சா தானே இன்ஷா அல்லாஹ் வரும். ஃபர்ஸ்ட் அல்லாஹு ஆலம், எல்லாமே அல்லாஹ்க்கு தான் தெரியும்னு சொல்லணுமா? அப்பனும் சொல்லணுமா? இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நடக்கிறது கூட அல்லாஹ் நாடினா தான்பா. அல்லாஹ் நாடாட்டி நடக்காது. முழுக்க முழுக்க தானே அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறது. இந்த பாடத்தை நடத்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது யாரை தெரியுமா? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம், அவர்கள் இளைஞர்கள் தன் ரப்பை ஈமான் கொண்டாங்க. ஒரு இளைஞர் குரூப், அவங்க யாருண்டே தெரியாது. அவங்க பேரை சொல்லல. PhD முடிச்சவங்களா, என்ன பட்டம், அல்லாமாவா, முஃப்தியா, ஒண்ணுமே இல்லையா. இந்த இளைஞரை 7 மண்டா நீங்க யூடியூப்ல ஒன்று அழிங்க, ஃபேஸ்புக்ல அழிங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க.
அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து குர்ஆன்ல இன்சர்ட் பண்ணிட்டான்னு வைங்க, நீங்க என்ன நடத்தினாலும் அவங்கள அழிக்க இயலாது. பிரான்ஸுக்கு அவங்கள ஓதுவாங்க, ஜப்பான்லயும் அவங்கள ஓதுவாங்க, அமெரிக்காலையும் ஓதுவாங்க. அந்த இளைஞர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துன்னு வைங்க, நாம தேர்ந்தெடுத்த ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, 100 பேர் பார்க்கலாம், ஒரு 10,000 ஷேர் பண்ணுவீங்க. அல்லாஹ் தெரிவு செய்தால் மறுமை வரைக்கும் எக்ஸ்பயர்டே இல்லை, எக்ஸ்பயர்டே ஆகாது. அதான் அல்லாஹ்ட தெரிவு. ஈசா நபிக்கு பிறகு ரசூலுல்லாஹ் நபியா வர்றாங்க ஒரு 600 வருஷம் கேப்ல. அதுல இடையில வர இளைஞர் டீம் இது இன்னைக்கு சிஎன்என்ல அமெரிக்காவை அசந்து போகிற ரகசியம். இது என்ன? அவங்க கையில வைத்திருக்கிற அந்த இது எல்லாம் ஏடுகள் எல்லாம் இன்றைக்கு எடுத்து 50 வருஷமா அமெரிக்காவில் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அது சிஎன்என்ல அவுட் பண்ணிட்டான். ப்ரொஃபசர் ஜஸ்மின் என்றவர் அவர் நாக்கால ஸ்லிப் ஆகி வந்து இட்ஸ் கன்ஃபார்ம் குர்ஆன்ட்டான். ஏனண்டா அந்த இளைஞர்கள் வச்ச ஏடு என்னன்னு உலகம் கேட்குது. அந்த குகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குகையில் உள்ள ஏடுகளை கையில் வச்சிருந்தாங்களே, அதுல இறைவன் 3 என்று இல்லை 1 தான் இருக்குது. இறைவன் 1 தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் வர முன்னாடி அந்த மக்கள் அதை எதை வச்சிருந்தாங்க, அந்த ஏடு என்னன்னு பெரிய சரிச்ச போது நான் அதை பத்தி பேசல. இந்த இளைஞர்கள் யாரு? ஒரு குகையில தஞ்சம் போடுறாங்க. அவங்க புதுசா ரொக்கெட்டை கண்டுபிடிக்கலையா, விமானத்தை கண்டுபிடிக்கலையா. அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்களா, அவர்கள் இறைவனை நம்பினார்களா. நம்பின பிறகு அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஆமனு பி ரப்பிஹிம், தன் ரப்பை நம்பிட்டாங்க. நம்பினவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒன்றும் பண்ண இயலாது. அரசன் முன்னாடி நிற்கணும், அராஜகம் பண்ணுவான், வெட்டுவன் குத்துவன்றான். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்டாங்க. எப்படி கபூல், சுப்ஹானல்லாஹ். இந்த கபூலியத்தை பாருங்க. என்ன கேட்குறாங்க? யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டி யா அல்லாஹ்னு கேட்குறாங்க. நாம் ஒவ்வொரு நாளும் அதான் கேட்குறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அந்த இளைஞர் கேட்டதை உடனே அல்லாஹ் அக்செப்ட் பண்றான். தள்ளி இருக்குதா, பணம் இருக்குதா, பலம் இருக்குதா, எதுவுமே இல்லை. அல்லாஹ்விடம் கபூலாக்கப்பட்ட என்னன்னு பாருங்க. இந்த பவர் இன்றைக்கு ஜப்பானும் அமெரிக்காவும் முஸ்லிம்கள்ட்ட போய் சூரா கஹ்ஃப்ல வர இளைஞர் தெரிய மாட்டாங்க. மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆமீன் எங்களுக்கும் அவர்களுக்கு ஜன்னாவை தந்து சந்திக்க வைக்கிற அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ் கொண்டு போய் அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை தந்திரியா, காட்டிரு. நேரான பாதையா? அந்த இளைஞர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்களே, எதுக்குமா இங்க வந்த? எதுக்கு? வேற பொம்பளை வேணுமா, சொத்து வேணுமா, செல்வம் வேணுமா, ஏதாவது வேற தேவைக்கா, கிளப்புக்கு போற மாதிரி திரும்பி இல்ல, ரப்பு வேணும். ரப்பு வேணுமா, ஹிதாயத்து வேணுமா? அல்லாஹ் எப்படி கௌரவிச்சான் தெரியுமா? உள்ள போங்க. எங்க குகைக்குள்ள போனா தூங்க வச்சுட்டான். தூங்க வச்ச என்ன ஹிதாயத்துன்னு கேட்பீங்க. தூங்க வச்சது சரி, அதுல என்ன ஹிதாயத்து கிடைக்கும்? தூங்கி எழும்புவாங்க. அங்கதான் ஹிதாயத். எது ஹிதாயத்து தெரியுமா? நான் பேசலாம், நீங்க கேட்கலாம், நீங்க பேசலாம், நான் கேட்கலாம். நான் பேசுறதுனால என் ஈமான் கூட நினைச்சிடக்கூடாது. நீங்க கேட்டுட்டு இருக்கனால உங்களை ஈமான் குறைவு நினைச்சிடக்கூடாது. பேசுற என்னை விட உங்களுக்கு ஈமான் இருக்கலாம், என்னை விட அதிகமான ஹிதாயத் இருக்கலாம். இது குறையும். ஹார்ட் இப்படி பீட் பண்ற மாதிரி மேலே இறங்கி கீழே இறங்குறது இசிஜில, இத மாதிரி என்ன ஈமான் கூடி குறையும். இதுல ஒரு கட்டம் இருக்குது. அல்ல அப்படி திறந்து கொடுத்துட்டான்னு வைங்க, அந்த காணாம கண்ட மாதிரி நம்புவான், சொர்க்கத்தை கண்ட மாதிரி நம்புவான். ரசூலுல்லாஹ் பேச போக்கல அந்த நம்பிக்கை அப்படி வந்து கண்ணீர் கண் கலங்கும். அந்த நம்பிக்கை நாங்க முயற்சி எடுத்து செய்ய இயலாது, அது அல்லாஹ் கொடுக்கணும். இந்த மைக்கை கண்டுபிடிக்கலாம், ஃபேனை கண்டுபிடிக்கலாம் அறிவால, ஆனால் ஹிதாயத் அல்லாஹ் கையில். அது வேர்த்துனாலதான் சூரத்துல் ஃபாத்தியால பணத்தை கேட்கறதை விட ஹிதாயத்தை கேட்டும். அது ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் காணாம போயிடும், ஈமான் தூக்கப்பட்டுரும். விபச்சாரம் நடக்கிற ஒரு மூமினுக்கு ஈமான் இல்லைன்ற சொல்ல தூக்கப்பட்டிருக்கும், திரும்ப வந்து சேரம் பண்றாங்க. இந்த இளைஞர்கள் கேட்ட உடனே நல்லா எப்படி பாடம் நடத்தினான்னு தெரியுமா? இப்ப எத்தனை பாடம்? இளைஞருக்கு ஒரு பாடம் நடத்தணும், ஹிதாயத்தை கூட்டி. ரசூலுல்லாஹ்வுக்கு இன்ஷா அல்லாஹ் பாடம், அல்லாஹ் ஆலம் பாடம், எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே டாபிக்ல முடிச்சிட்டான். தூங்கி எழும்புறாங்க, ஹிதாயத்து கன்ஃபார்ம் ஆயிட்டு. எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? தூங்கி எழும்பிட்டீங்களா, கையில பணத்தை வச்சிருக்காங்க, பசிக்குது. விஷ்ணு எவ்வளவு காலம் தூங்கினீங்க ஒரு ஆள் கேட்கிறார். பாளையம் ஒரு நாள் தூங்கிருப்போம், கொஞ்ச நேரம் தூங்கிருப்போம். யாரு? ரசூலுல்லாஹ். இப்ப நாங்கெல்லாம் ஆடியன்ஸ். அந்த இளைஞர் பேசுறதெல்லாம் குகைக்குள்ள வீடியோ கேமரா இருக்கல்ல, வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கல்ல, வல்லாஹி பேசிக்கொண்டார்கள். இது ஒரு அற்புதம். உலகத்தில்
அற்புதம் அற்புதம்னா யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வை தனிய முஸ்லீம் உலகம் கிறிஸ்தவ உலகம் போராடுது. அவங்களும் பேசுறாங்க இது என்ன, இது கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, அந்த குகையை கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, ஜோர்தான்ல எங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, எல்லாம் ஓகே. அவங்க இது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நடக்குது. கம் லபிஸ்து கிறிஸ்தவர்கள் தான் கேட்கறாங்க இந்த கொஸ்டின், அதுக்கு தான் பதிலே போகுது. அப்ப எவ்வளவு காலம் அவங்களுக்குள்ள பேசுறாங்களாம். கொஞ்சம் ஒரு நாள்ல கொஞ்சம் பகுதி அல்லாஹ் இப்ப ஹிதாயத்தை எப்படி கூட்டுறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன பாயிண்ட் என்ன எப்படி இப்ப ஹிதாயத்தை கூட்ட போறான், கையில உள்ள பானம் அது தாள். அவங்க சொல்றாங்க வர்க்கிக்கும் ஹாதி, இதை கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, இல்ல மதீனா பல் எந்தூர் ஐயோ அதை போயிட்டு கொஞ்சம் மதீனா சிட்டியில போயிட்டு பசிக்குது என்ன சரி கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அங்க போய் நீட்டுறாங்க, முடிச்சு போச்சு. சொல்லி அனுப்புறாங்க, அதுக்கா தாமன் நல்ல ஃபுட் ஹலால் ஃபுட்டா கொண்டு வரணும், கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, ஏண்டா பிடிச்சி மார்க்கெட் இழுத்துருவாங்க, கல்லால எரிந்து கொள்வாங்க, பார்த்து அதனால கவனமா போய் எடுத்தது வந்துருங்க. இவர் போய் கொடுக்கிறாரு, முழு முடிக்கிறான். குர்ஆன்ல முடிக்கிறேன்னு வரல, அதுக்கு பிறகு உள்ளது நாங்க டிசைட் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு விளங்குது. பண்டை காலத்து மனுஷனும் ஒரு ஆள் நாங்க போய் சல்லிய 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சத்தை போய் கொடுத்து எனக்கு அறாத்தல் பாண்டாங்கன்னா என்ன நடக்கும்? 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பணம் காசியை கொடுத்தா இது நிஜமா நையாண்டி பண்றீங்களா நிஜமானு பார்ப்பாங்களா? அப்பதான் அவங்களுக்கு தெரியுது காலம் போயிருக்கிறது, என்னமோ நடந்திருக்கிறது. அல்லாஹ் என்ன பாடத்தை படிப்பிச்சு கொடுக்கறான், இப்படித்தான் தூங்குவீங்க, திடீரென்று மறுமையில எழுப்புவோம், எழுப்பு நின்ற உடனே தூங்கினது தெரியாது கபர்ல எத்தனை வருஷம். இது தான் நடக்கும் என்றது, இதுதான் ஹிதாயத்து. கண்ணால நரகத்தை பார்க்காம பார்த்த மாதிரி அதை ப்ரூவ் பண்ணியாச்சா? இத்தனை வருஷமா தூங்கினோமா, உணவு அல்லாவே தந்தானா, பெருண்டு அவங்களுக்கு சரி அல்லாஹ் சொல்றாது, அவர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்தர்னாலையும் அவங்களுக்கு விளங்கணும் என்பதற்காக வேண்டி, எப்படி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை, மறுமை நாள் உண்மை என்று விளங்க வைக்கணும்னு தூங்க வச்சுட்டோம்டா. இதை இதாயத் அவங்க கேட்ட துவா கபூல் ஆயிடுச்சு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பாடம் தெரியுமா? இளைஞர்கள் அது கொடுத்துட்டாங்களா, அதோட அல்லாஹ் ஸ்டாப் பண்றான். இப்ப எங்களுக்கு ஆசை வரும், யா அல்லாஹ் அப்புறமேல என்ன ஆச்சு, மௌத்தா போனாங்களா, வாழ்ந்தாங்களா, சாப்பிட்டாங்களா? அல்லாஹ் சொல்ல மாட்டேன். ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி வர்ற நேரம் கையால மடியால போடாத, அல்லாஹ் ஒத்தேண்டு வந்து, அப்ப இது டாபிக் எங்க இது தொடங்குது? சூரத்துல் கஹ்ஃப் எங்க தொடங்குது? அல்லாஹ் ஒத்தனா 3 பேரா இதன் தொடங்குது. 3 பேர் என்று கற்பனையில் சொன்னார்களே, நீங்க கற்பனை பண்ணாதீங்க, அல்லாஹ் சொன்னதோட நிப்பாட்டுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் இப்படி சொன்னா இதுதான் வருது. எனக்கு விவரமா குத்துபானால நான் அவசரமா போறேன், புரிந்து கொள்ளுங்கள். என்னாச்சு? அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் தூங்கினாங்க? எத்தனை பேர் குர்ஆனை முழுக்க பிரட்டி எனக்கு சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேர்? அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க 7 பேர் ஒரு நாய். நீங்க போய் கூகுள் அடிச்சிட்டீங்கடா, அவங்க எழுதுவாங்க 7 ஸ்லீப், 7 பேர் தூங்கினாங்க. யாருப்பா சொன்னது? அவங்க சொல்றாங்க, அந்த மதத்தவர்கள் சொல்றாங்க 7 பேர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, அவங்க சில பேர் 3 ஒரு நாய் பண்றாங்க, 5 ஒரு நாய் பண்றாங்க, 7 ஒரு நாய் பண்றாங்க. படிக்கிறேன்னு உங்களுக்கு என்ன ஆசை வரும்? யா அல்லாஹ் அப்ப என்ன கணக்கு எத்தனை? அவங்க சொல்றாங்க 300 வருஷமும் இன்னொரு 9 வருஷமும் கூடண்டு. அல்லாஹ் சொல்றான் கணக்கு சொல்ல மாட்டேன்ட்டான். அல்லாஹ்வாலும் சொல்லுங்க, அல்லாஹ்க்கு தான் தெரியும்ன்றீங்க. கணக்கு குர்ஆன்ல வரவே இல்லை. ஒரு முஸ்லிம்கிட்ட போய் குகையில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அல்லாஹ்க்கு தான் தெரியும்பா. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. ரஜ்மம் பில் கைப், இருட்டில் இருந்து குறி வச்சு ஒரு இடத்துக்கு அடிச்சா இருட்டில் போய் கல்லு படுறது தெரியுமா? கல்லெறிகிறார்கள் இருட்டில் மறைவானதுக்கு கல்லெறிகிறாங்க. கல்லெறிய தெரிஞ்சு அடிக்கணும், அப்பதான் இடத்துக்கு போய் படும். ரஜ்மம் பில் கைப், நபியே இப்படி அடிக்கிறாங்க, பிழை, அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்று சொல்லுங்க. எப்படி பாடம், எப்படி நடத்தப்படுவது, நபிக்கு நடத்துவதுக்கு அல்லாஹ் யார் எடுத்தான்? இளைஞர்களே, இப்படி அல்லாஹ் நேசிக்கிறனால தான் ஊரு தெரிய முகவரி இல்லை. இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குவாலிஃபிகேஷன் என்ன? ஆமனு பி ரப்பிஹிம் வ ஜித்னாஹும் ஹுதா, அவர்கள் இறைவனை நம்பினார்கள், ஹிதாயத்தை அதிகப்படுத்தினோம். சொத்தை அதிகப்படுத்தினோம் சொல்லல, வாழ்நாள் அதிகப்படுத்தினோம் சொல்லல. அல்லாஹ் கொடுக்கிற ஆக பெரிய கிஃப்ட்
ஹிதாயத். ரசூல்லா கெஞ்சினாங்க அபூ தாலிப் விஷயத்தில், யா அல்லாஹ், அபூ தாலிப்கிட்ட கெஞ்சுறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, மீதத்தை அல்லாஹ்வோட நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் பேசுகிறேன். கடைசி வரைக்கும் சொல்லலை, செத்து போயிட்டார், மூத்தா போயிட்டார். அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவவர்களுக்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி. பெரியவர்களை, உங்க பிள்ளைக்கு நேர்வழி வேணும், உங்களுக்கு நேர்வழி வேணும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இளைஞர் சமுதாயம் கையேந்தி ரப்பிடம் நேர்வழி கேட்ட எப்படி கொடுக்கிறார். அந்த பருவம் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம், ஒதுங்குவது, வேற ஒன்றும் செய்யல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட இளைஞர் கூட்டத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை, அப்படிப்பட்ட இளைஞர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சில மனிதர்களை தெரிவு செய்கிறான். தெரிவு செய்த மனிதர்களை குர்ஆனில் பேசுகிறான். ஆச்சரியமாக இருக்கும். நபிமார்களை பார்க்கிற நேரம் அவர்கள் கொஞ்சம் வயது, அதாவது முதியவர்களாக மாறுகிற நேரம் தான் அவர்களுக்கு நபி என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சின்ன பருவத்தில் பாப்பா நபி, அதனால் மகன் நபி என்று கொடுக்கவில்லை. அதாவது ஒரு பருவம் வர வேண்டியிருக்கிறது, ஒன்றை அடைவதற்கு அந்த பருவம் வரணும். மூசா நபி, அவர் நபியாக முன்னாடி உள்ள வாழ்க்கை பொதுவாக தேவைப்படாது. ஏன்னா நபிக்கு பிறகுத்தான் நபி எப்படி நடந்தார். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவர் பிறப்பிலிருந்து, அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய நபித்துவத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் பகுதிகளை வரைக்கும் விவரிக்கிறான். இது ஒரு ஆணை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணை விவரிக்கிறான். அதாவது அவங்களுடைய பிறப்பு எப்படி, அவங்க உம்மா எப்படி பிரசவத்தில் இருந்தாங்க என்பதை வைத்து ஒரு பெண் தான் பிள்ளை பெற்றெடுக்கிற வரைக்கும் விவரிக்கிறாங்க. இந்த இடத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிற ஒரு ஆணும் பெண்ணையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். கொண்டு வந்து என்ன படிப்பினை காட்டுறான்? மூசா நபி அவரு ஒரு ஊர்ல கொலை பண்ணிட்டாரு. ஒரு இளைஞன் கொலை செய்தால் என்ன ஆகும்? கொலை பண்ணினவர் ஒரு அடி தான் அடிச்சாரு. மூசா வக்கலா அலை, ஒரு குத்து குத்து கதை முடிஞ்சுட்டா. இன்றைக்குள்ள சட்டங்களில் சில பேர்ட்ட நான் லோயர்கிட்ட கேட்குற நேரத்தில் ஒரு குத்து குத்தினா பிரச்சனை இல்லைன்னா தற்பாதுகாப்பு குத்திருப்பாங்க. ஒன்று குத்தி செத்து, அதுக்காக சாடிக்கிறதுக்கு குத்து சொல்லல. ஒன்றில் இதாக்கினா கூட அது என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணி ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒன்று தானே அப்படின்றாங்க. ஏன்டா பன்முறை குத்தினான்னு பார்ப்பாங்க. அது வந்த வேகத்தில் அவனை தற்பாதுகாப்பு குத்திருப்பாங்க என்று வரும். அப்போ மூசா நபி நிஜமா கொல்லணும்னு குத்தல. ரெண்டு பேர் தகராறு நடக்கிறாங்க. இளைஞர் ரெண்டா கொஞ்சம் அவசரமா முன்கோவம் வரும், பதறுவாங்க, அவசரப்படுவாங்க. இளமை அடித்தாரா, முடிச்சு போறார் ஊருக்கு. அல்லாவோட மன்னிப்பு கேட்கிற, இன்னஹு மின் அமலி ஷைத்தான், இறைவா இது ஷைத்தாண்ட வேலை, நான் வேணுமென்று கொல்லலையா ரப்பே, ரப்பே என்னை மன்னித்துறேன்னு கேட்குங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அவரை நான் மன்னித்து விட்டேன் என்றான். சுப்ஹான். ஒரு இளைஞன் நபி அல்ல, ஒரு இளைஞன் கொலையே பண்ணிட்டு அவர் போகிற நேரமும் ரப்பு மன்னிக்கிறான், அவர் தெரியாமல் செய்ததனால். இளைஞர்களே, பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று எங்கேயுமே குர்ஆன் சொல்லவில்லை. திருந்துங்கள், ரப்பிடம் மன்னிப்பு கேளுங்கள். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்கிறான். என் பாசத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்கிறான். என் ரஹ்மத்தில் நிராசை அடைய வேண்டாம் என்கிறான். உதுஊனி, என்னிடம் கேளுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன்னு போறார். ஊர் இல்ல, மெப் இல்ல, ஜிபிஎஸ் இல்ல, மதியம் வரைக்கும் போறார். போனால் நல்ல கல்பு. மூசா நபி இன்னும் நபி இல்ல, கல்யாணம் எல்லாம் முடிக்கணும் நபி ஆகிறதுக்கு. அதாவது அவர் வாழ்க்கையில சொல்றேன், இன்னும் நபி இல்ல, ஆனால் அவர் நல்ல இளைஞன். போனா ரெண்டு பொம்பளை பிள்ளைய பார்க்கிறார். இதெல்லாம் யார் வீடியோ பண்றது? ரப்புல் ஆலமீன் இந்த வீடியோ காட்சிகளை குர்ஆன்ல கொண்டு வந்து சேர்க்கிறான். வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். அங்க அவ்வளவு சனம். ஆடு மேய்க்கிறதுக்கு வந்த டீம் தண்ணி எடுக்கிற நேரம், சாதாரணமா ஒரு கிணறு இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு 10 பேர் வந்தா எவ்வளவு இப்படி இருக்கும். பெட்ரோல் இல்லாட்டி எல்லோரும் போய் மோதுவோம். அப்ப ரெண்டு பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் ஓரமா நிற்கிறாங்க.
இவர் கல்பு எப்ப இவர் ஏன் அங்க கொலை நடந்துச்சு இவர் தேவைக்கா? 2 பேர் தகராறு பண்ணாரு, பிள்ளைன்னு நினைச்சு அடிச்சிட்டாரு. உதவி செய்யற மனப்பான்மை இவர்கிட்ட இருக்குது, தப்பு கேட்கிற மனப்பான்மை இருக்குது. கேட்கிறாரு, என்னம்மா? அதையே அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு வர்றான். மூசா ஒரு பெண்ணோடு பேசினார். என்ன பேசினார்? உங்க கதை என்னன்னு கேட்கிறாரு. அட்ரஸ் தாங்க, போன் நம்பரை தாங்கன்னு கேட்கல, என்னம்மான்னு கேட்கிறாரு. பாப்பா இப்படி தான்றாங்க. அப்படியா, தள்ளுங்கன்றார். ஊருக்கு புதுசு ஆம்பளை, கொண்டு போய் தண்ணியை கொடுக்குறாரு. தண்ணியை கொடுத்து அதோட அனுப்பிட்டார். மறு பேச்சில் அல்லாஹ் காட்டுறான், இளைஞர்களே இந்த இளமை எனக்கு பிடிக்கும் என்கிறான் அல்லாஹ். இல்லாட்டி இது நபிக்கு முன்னாடி எதுக்கு குர்ஆன்ல வரப்போகுது? மூசாட இந்த செயல் என்ன செஞ்சாராம்? கொடுத்து போட்டு யாருமே இல்லை, உறவு இல்லை, ஹோட்டலில் சாப்பிட கையில் பணம் இல்லை, உடுத்த உடுப்போட வெளியே வந்திருக்கிறார், உறவு இல்லை, என்ன மொழியோ தெரியல, எந்த ஊர் கடந்து வந்துட்டாரு. ஒரே ஒருவனோடு அவர் பேசுகிறார். ஒரு மரம் இருந்துச்சுன்றான். அந்த மரத்தில் அப்படியே மரத்துக்கு பக்கத்தில் சாஞ்சிட்டு ஒரு துவாவை கேட்கிறான். உலகத்தில் எல்லா பகுதியிலும் இந்த துவா கேட்கிறாங்க இன்றைக்கு. ரப்பி நீலிமா அன்சல் இலைய மின் ஹைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நான் ஃபகீர் தேவையுள்ளவனா நிற்கிறேன், நீ தரக்கூடிய நலவில் தேவையுள்ளவனாக நிற்கிறேன். ஒரு இளைஞன் கையேந்திட்டார். மரத்துக்கடி, மரம் தான் ஊடு, கையேந்தி கையை கீழே போடுறாரு. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கபூலாக்கிட்டான். என்ன கேட்கிறாரு? எனக்கு ஊடு தான்னு கேட்கல, எனக்கு கல்யாணம் முடிச்சு தான்னு கேட்கல. யா அல்லாஹ், ஊரை விட்டு வந்துட்டேன், தப்பு கையால் நடந்துட்டு தர்மம் பண்ணிட்டேன், ஏழை எளியவங்க வந்தாங்க, அவங்க வாப்பா இது கொடுத்துட்டு அவங்களோட நையாண்டி பண்ணல. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நீ தரக்கூடிய சிறந்ததில் தேவையுள்ளவனா நிற்கிறையா அல்லான்னு கேட்கிறார். கையை கீழே போடுறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் குர்ஆன்ல, பெரட்டி பாருங்க, இப்படி ஒரு ஆயத். 2 பொம்பளை புள்ள இருந்தாங்க, இப்போ ஒரு பொம்பளை புள்ள வராங்க. ஹதாவுமா தம்ஷி, ஒரு பொம்பளை புள்ள அவரை நோக்கி நடந்து வராங்க. குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத், அலஸ்திஹ்யா, வெக்கத்தோடு நடந்து வருகிறா. சும்மா நடந்து வர்றதா குர்ஆன் சொல்லல, தம்ஷி அலஸ்திஹ்யா. அல்லாஹ் ஒரு ஏதோ ஒன்று கல்புல உருவாக்குறான். 2 பேர் வந்தாங்க, எஹதாவுமா, 2ல ஒரு பொம்பளை புள்ள வெக்கத்தோட, ரொம்ப வெக்கத்தோட கூச்சத்தோட வந்து, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைத்தலனா, நீங்க எங்க ஆட்டுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தீங்களே அதுக்கு கூலி உங்களுக்கு தர்றதுங்க வாப்பா உங்களை கொஞ்சம் கூப்பிடுறாரு. அல்லாஹ் என்ன சொன்னா, மூசா நபி இங்க வாமா, உன் பேர் என்னம்மா? சத்தமில்லாம பின்னாடி போறார். சத்தமில்லாம அவர் கேட்கிறாரு, என்ன உங்களோட கதை, என்ன விஷயம்? இவர் சொல்றாரு, ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் ஃபிரௌன் பக்கத்தில் நின்றால், அந்த வீட்டில் வளர்ந்தால், கொலைலாம் பண்ணிட்டேன், இப்படி வந்துட்டேன் ஊரில். அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க தப்பிட்டீங்க. ஒரு ஊரை விட்டு நான் கொலை பண்ணிட்டு இங்கே வந்து உங்கள்கிட்ட வந்தா நீங்க எனக்கு கல்யாணமா முடிச்சு தருவீங்க? உங்க வீட்டில் வைப்பீங்களா? கொலைகாரம் காலி பண்ணிட்டு பொம்பளை புள்ள இருக்கிற அவங்க வாப்பா கல்பு மாறுது. என் 2 பிள்ளைல ஒரு பிள்ளைய ஹத்தனி இப்படின்னு, இந்த 2 பிள்ளைல ஒரு பிள்ளைய நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தர ஆசைப்படுறேன். மகர் 8 வருஷம் வேலை செய்யுங்க, அதுக்கு மேல வேலை செஞ்சா இதுதான். என்னாச்சு? கொலை பண்ணிட்டு வந்தார், அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு இப்ப ரிஸ்க கேட்டார். ரிஸ்க் எத்தனை வருஷத்துக்கு? கம்ப்ளீட்டா கபூல். மகளை திருமணம் முடிச்சாச்சு, வீட்டுக்கு வேலை கிடைச்சாச்சு, சாப்பாடு கிடைச்சிட்டு, தங்குமிடம் கிடைச்சிட்டு, குடும்பம் கிடைச்சிட்டு. ரப்புல் ஆலமீன் இளைஞர்களோட நடந்து கொள்கிற விதம் சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் நீங்க கையேந்தினீங்கடா. அவர் நபி இல்ல. அல்லாஹ் எதுக்கு இதை சொல்லி தருகிறான் தெரியுமா? இந்த பருவம் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். ஏனென்றா ஷைத்தான் உங்களை ஷைத்தானியத்தின் உச்சகட்டத்துக்கு கொண்டு போற பருவத்தில் இளைஞர்களே பள்ளிவாசலை நிரப்புங்கள், இளைஞர்களே தீனை பரப்புங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனை நீங்கள் இறைவனோடு பேச ஆரம்பிங்க. இந்த கல்வை இறைவனுக்காக ஒப்படைத்து பாருங்கள். ரப்புல் ஆலமீன் இந்த கல்வை விசாலமாக்குவான். அல்லாஹ்வுடைய நபியார்களே, இது மூசா நபி. அடுத்தது சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மன்னித்து அருள் புரிவானாக என்று சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை மட்டும் மிக சுருக்கமாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்வதற்குரிய நேரம் இல்லை, குத்துபாவுடைய டைம் தாண்டி போகிறது. ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன் என்றால் இது மிக முக்கியம். ரசூலுல்லாஹ் மக்காவிலே ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்து கூடாரங்களை தட்டி கெஞ்சி கேட்பார், நான் நபி நம்புங்கள் என்பார்கள், நான் சொல்லுவது உண்மை என்பார். அந்த கூடாரங்கள் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுற நேரம் ஒரு கூடாரத்தில் ஒரு பொடியன் இருந்தார். அவருடைய பேர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. வானங்கள் திறக்கப்படுகிற ஒரு சஹாபி. அரிஷில் நட்டுங்கின அவருடைய மௌத்துக்கு
ஒரு சஹாபி, ஒரு பொடியை. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த இஸ்ஸத் என்ன தெரியுமா? தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்கள்ட்ட பறிக்கிறான், நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். அந்த இளைஞருக்கு அல்லாஹ் ஐஸத்தை கொடுத்திருந்தார். மதீனா ரெண்டாக பிளந்து அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கூட்டம் இருந்தார். அதில் அவுஸ் குழு இந்த பொடியனை தான் தலைவராக வைத்திருந்தார். அவருடைய கல்பு பறிப்போகிறது. பெருமானார் பக்கத்திலே யா ரசூலுல்லாவுக்கு சொல்றார், நீங்க எங்க ஊருக்கு வாங்க, உங்களை நாங்கள் பார்ப்போம், நான் ஒரு தலைவர். அவர் கன்வின்ஸ் ஆகிறார். அடுத்த பக்கம் தலைவரும் கன்வின்ஸ் ஆகிறார். ரசூலுல்லாவை அங்கே கொண்டு வருகிறார். கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பெருமானாரோட ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் தன்னுடைய உறவு. 10,000 பேர் மக்கத்து வாசிகள் ரசூலுல்லாவை கொல்ல வந்து ஊரை ரவுண்ட் அப் பண்ற நேரம், அம்பு வீசப்படுற நேரம், அந்த அம்பு அவர் கையில் பட்டு காயம் பெருசாகுது. அந்த நேரத்தில் அவர் கடுமையாக வேதனைப்படுறார். அல்லாஹ்விடம் ஒரு துவா கேட்டார், ரப்பே, எவர்கள் பெருமானாரை ஊரை விட்டு அனுப்பினார்களோ, விரட்டினார்களோ, அவர்களோடு போராடுவது தான் எனக்கு மிக விருப்பமான காரியம். ரப்பே, இந்த யுத்தத்தோடு அது முடிந்திருந்தால் இந்த சாதை நீ உன் பக்கம் எடுத்து விடியா அல்லாஹ். பெருமானாரோடு உள்ள அந்த அவர்கள் ரசூலுல்லாவை விரட்டினார்கள், ஊருக்கு கொண்டு வந்தவர் சொல்றார், அவர்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் விடவில்லை என்றால், இந்த யுத்தத்துக்கு பிறகும் ரசூலுல்லாவை இன்னும் தீண்டுவார்கள் என்றால் என்னை வைத்து விடியா அல்லாஹ், அதுதான் எனக்கு விருப்பமான காரியம். அல்லாஹ் மீது ஆணையாக 10,000 பேர் வந்தவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். அவர்கள் இதுக்கு பிறகு குறைஷிகள் வரவில்லை. அந்த வரலாறை தனிமை படித்து பாருங்கள். அந்த யுத்தத்தில் அவருடைய கை காயமானப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடுமையாக வேதனைப்படுறாங்க. அந்த காலத்தில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, சாம்பல் பூசுவாங்க, அப்படியே வீங்கி வரும். வீங்கி வந்து சில நேரம் இதாகிரும், இல்லாட்டி காய் வெடிச்சிட்டேன்டா ரத்தம் தெறிக்கும், மௌத்தா போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் கூடாரத்தை அமைங்க. பள்ளிவாசலுக்குள்ளே கூடாரம் வைப்பாங்க. எதுக்கு அப்படி வைப்பாங்கடா? ரசூலுல்லாஹ் அவசரமாக பார்க்கணுண்டா தொழுந்து போட்டு டக்குன்னு வந்து பார்த்துருவாங்க, ரொம்ப தூரத்துக்கு போக மாட்டாங்க. திடீரென்று அவர் ரசூலுல்லாஹ் மேலே அவ்வளவு நேசம் வைத்திருந்தார், அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இளைஞர்களுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்குற விதத்தை பாருங்க. கணவன் மௌத்தாகிற நேரம் மனைவி மடியில் சாஞ்சு மௌத்தாக மாட்டாங்க. மனைவி மௌத்தாகிற நேரம் கணவன் மடியில் நிறைய பேருக்கு கிடைக்கிதில்லை. ஆனால் சஹாபாக்கள் கேட்ட ஒரு நிறைய ஆசைப்பட்டது, ரசூலுல்லாஹ் மடியில் மௌத்தாகணும், ரசூலுல்லாஹ் தோல்ல மௌத்தாகணும். காணாமல் 1400 ஆண்டுகளாகி காத்தமுல் அன்பியான எங்கள் கல்பு பறிப்போகுதுண்டா. அந்த அன்பை அல்லாஹ் வர சொந்த புள்ளை என்னோட இறக்கம் இல்லைன்னு துடிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய இறக்கத்துக்கு அளவு என்ன எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஸலவாத் எத்தனை உலகத்தில் அதிகமாக அல்லாஹ்வுக்கு பிறகு ஞாபகப்படுத்தப்பட்டவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இதுவா கேட்கிறோம், 1400 years left. நாங்கள் 1400 ஆண்டுகள் போயிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அந்த அன்பு, இவருடைய கல்பு ரசூலுல்லாவை வச்சு அழகு பார்த்தவர், மதீனாவுக்கு கொண்டு வந்தவர், தண்ட தலைமையை தூக்கி ரசூலுல்லாஹ் கையில் கொடுத்து வச்சவர், கட்டுப்பட்டவர். நிறைய வரலாறுகள் அவர் கிடைக்கும். கடைசி மூமெண்ட்டை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் ரசூலுல்லாவை கல்பால் நேசித்தால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கிஃப்ட். நிறைய சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ் தோல்லே சாயணும் என்று. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை ரசூலுல்லாவுடைய மௌத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி கொடுத்தான். வைஃப் உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் தோல்ல மௌத்தாயினாங்க. ரசூலுல்லாவுடைய தோல்ல மௌத்தாகிற பாக்கியம். மதீனாவுக்கு கூட்டி வந்த இளைஞர், அவங்க உம்மா வாழ்றாங்க இப்பொழுது 35 வயசு அளவு. அவருடைய கடைசி நிமிடங்கள் ரத்தம் வெடிச்சு ஓடுது. பெருமானாருக்கு கேள்விப்படுவது கூடாரத்தில் ரத்தம். பெருமானார் வர்றாங்க, வந்து பார்த்தா அவருடைய கடைசி நிமிடம் கண் கலங்குது. ரசூலுல்லாவை பார்க்குறாங்க. அல்லாஹ் லாஸ்ட் அவருக்கு காட்டினது நீர்வீழ்ச்சி அல்ல, பெரிய இதல்ல, பெருமானார் வரணும் என்று ஊருக்கு துடித்த ஒரு இளைஞர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசித்தான் அந்த இளைஞரை. இதுதான் இளமை பருவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் கொடுத்தது. ரசூலுல்லாவை இப்பொழுது பார்க்கிறார். அன்றைக்கு உடுத்த உடுப்போட வருகிறதுக்கு ரசூலுல்லாவுக்கு எல்லாம் செய்து கொடுத்தவர். எங்க ஊருக்கு வந்து யாராவது செஞ்சா பார்ப்போம் என்று நின்ற இளைஞர் இன்றைக்கு ரசூலுல்லாவை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் வாழ அவர் மௌத்தா போகிறார். பார்க்கிற நேரம் கண் கலங்குது. என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எங்கள் உம்மாவை பார்த்துருங்க, எங்களுக்கு இத்தனை லட்சம் வேணும், உங்களுக்கு ஆட்சி தந்தனால எனக்கு இவ்வளோ லொஸ்ட்ன்றான்னு சொல்லலை. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத்தை சொல்லுகிறார். நீங்க ரசூலுல்லாஹ் தான் என்று சொல்லுகிறார். அந்த 2 கண்ணும் கலங்கி ரசூலுல்லாவை லாஸ்ட்டை பார்க்கிற நேரம் கலங்கிய கண்ணோடைய ரசூலுல்லாஹ் தோளில் சாகிறார். அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டார். பெருமானார் இரத்தத்தால் நலைகிற நேரம் அவரை இறுக பிடிக்கிறார்.
தோளில் சாய்ந்த சாது திரும்ப எழும்பவில்லை. பெருமானுடைய தோளிலே அவருடைய கடைசி மூச்சு போய்விட்டது. பெருமானார் அவரை கெட்டி பிடித்து சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹு கைர். ஒரு சமூகத்தின் தலைவரே என்றாங்க ரசூலுல்லாஹ். யா சய்யித கௌம், ஒரு சமூகத்தின் தலைவரே, ஜஸாக்கல்லாஹு கைர். அல்லாஹ் உங்களுக்கு ஜனாசாவை வைத்துக் கொண்டே சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக. இஸ்லாத்தை இன்றைக்கு வளர்ப்பதற்கு, இவ்வளவு தூரத்துக்கு வருவதற்கு, மதீனா நகரத்துக்கு ரசூலுல்லாஹ் வருவதற்கு கொண்டு வந்த இளைஞன் அல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும். அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்குற நேரம் சொன்னார்கள், அபுவாபு ஸமாவாத், வானங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் குழுமி விட்டார்கள். அஹ்தஸல் அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிசி நடுங்கியது என்றார்கள். அந்த அளவுக்கான ஒரு இளைஞன் என்றார்கள். வானங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அதாவது ஜனாசாவை தூக்கியவர்கள் சொன்னார்கள், வெயிட்லெஸ், பாரமில்லை யா ரசூலல்லாஹ், போட்டி போட்டு மலக்குமார்கள் தூக்கினார்கள் என்றார்கள். ஷாதினுடைய உலகத்தில் கடைசி பயணம் போகிற நேரம். அதற்கு பிறகும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கைக்குட்டையை வைத்து பிரச்சனைப்படுத்தின சொன்னார்கள், என்ன கைக்குட்டை, ஷாதுக்கு அல்லாஹ் ஜன்னாவில் கொடுப்பான், என்ன கைக்குட்டை தெரியுமா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி வரைக்கும் மறக்காத உறவு ஸஅத் பின் முஆத், அவர் தோளில் மரணித்த ஒரு இளைஞன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எப்படி கௌரவத்தை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு மட்டுமா? இளைஞர்களே, இது எங்களுக்கும் சேர்ந்து இறைவனை தேடி போவோம், இறைவன் எங்களை நேசிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.